ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நானும் தூணிங்க பார்த்துட்டு இருக்கேன் டெக்கி ஜாப் தமிழ். ஃப்ளிப்கார்ட் அப்புறமா அமேசான் இந்த ரெண்டுத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா சேல் நடந்துகிட்டே தான் இருக்கு. இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணீங்கன்னா இன்னையோட சேல் முடியுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேனர்லாம் வந்து போட்டிருப்பாங்க, ஹவர்ஸ்லாம் வந்து போட்டிருப்பாங்க. இதே ஃபோனுக்குள்ளெல்லாம் போனீங்கன்னா ஃப்ளைட் பறக்கிற மாதிரி ஒரு இதுலாம் போட்டு த பிபிடி ஃபைனல் கால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஸ்மார்ட் ஃபோன்ஸ், அதுதான் ஐஃபோன் 16, அப்புறமா சாம்சங் S24, அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஐக்கூ, மோட்டரோலா, இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் டிவைசஸ்லாம் போட்டு வச்சிருக்காங்க. இன்னியோட முடிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. நீங்க நம்புறீங்களா இன்னியோட முடிஞ்சிருமா? இதுக்கு ஒரு எண்டு கார்டே இல்லை அப்படின்ற மாதிரி தான் நடத்த போறாங்க. மேபி ஒரு 2 நாளைக்கு ஆஃபர் இல்லாமல் இருக்கலாம். திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா 3ஆவது நாள்ல இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃபர்ஸை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு சேம் இதே மாதிரி பிரைசிங்கோட திருப்பி ஆஃபர்ஸ் வந்து வந்துகிட்டே தான் இருக்கும் போது, ஏன்னா நெக்ஸ்ட் தீபாவளி வர வருது. தீபாவளி முன்னிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆஃபரை வந்து நடத்துவான். தீபாவளி முடிஞ்சிட்ட பிறகு தீபாவளி முடிஞ்சதை முன்னிட்டு அப்படின்ற மாதிரி நடத்திட்டே தான் இருப்பான். இந்த மாதிரி ஆஃபர் டைம்ல நீங்க ஏதாவது ப்ராடக்ட் வாங்க போறீங்க அப்படின்னீங்கன்னா இன்னும் அமேசான் வந்து எண்டு டேட்டை சொல்லலை. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டும் கண்டிப்பாக எண்டு டேட்டை வச்சு முடிக்க போறது இல்லை. சும்மா வந்து பார்த்தீங்கன்னா கண்துடைப்புக்கு இதோ முடிச்சிடுறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. எனக்கு பர்சனலாக பார்க்கறதுக்கு அப்படி தான் இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத வந்து சொல்லுங்க. அண்ட் தென் ஃப்ளிப்கார்ட்ல நிறைய பேர் சொன்னதுன்னா அந்த ஃப்ளிப்கார்ட் மினிட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஃப்ளிப்கார்ட் மினிட்ஸ்ல ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. வாங்கினவங்க எல்லாருமே சொன்னது என்னன்னா, ப்ரோ 69 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம், ஆனால் அந்த எக்ஸ்ட்ரா கொடுக்குறது செம வேல்யூ ஃபார் மணியா இருக்கு. நம்மளுடைய வியூவர்ஸ்ல ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா பிக்சல் 9 வந்து வாங்கியிருக்காரு. செம லக்கு தான் சொல்லணும். ஏன்னா பிக்சல் 9 ஆர்டர் போட்டு அடுத்து ஒரு 15 நிமிஷத்துக்குள்ள அவருக்கு டெலிவரியும் வந்திருக்கு. அந்த ஃப்ளிப்கார்ட் மினிட்ஸ் மூலமா ஆர்டர் போட்டிருக்காரு. அதே மாதிரி நிறைய பேர் ஐபோன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, ஐபோன் 16 ப்ரோ, 16 ப்ரோ மேக்ஸ், 16 இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மினிட்ஸ்ல ஆர்டர் போட்டவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக டெலிவரியும் ஆயிருக்கு. நைட் டைம்ல ஒரு 12 மணிக்கு ஓப்பன் பண்ணிருக்காங்க. 12 மணிக்கு ஓப்பன் பண்ணா அடுத்து ஒரு 12:15 12:20 வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரிலாம் வந்து ஆயிருக்கு. அந்த ஃப்ளிப்கார்ட் மினிட்ஸ்க்கு ஒரு 69 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்தாலும் கொஞ்சம் ஒர்த்தா இருந்துச்சு. அதில் எந்த விதமான ஆர்டர் கேன்சலும் ஆகல. அதே மாதிரி இன்னொரு நண்பர், அவர் பேர் மறந்துட்டேன், எங்கேயாவது என்கிட்ட அந்த கமெண்ட் இருந்துச்சுன்னா அந்த கமெண்டை வந்து போடுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சில பேருக்குலாம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியான இதுலாம் இருந்தாலும் ஒரு சில பேருக்குலாம் ரொம்ப கசப்பான சம்பவம்லாம் இருந்துச்சு. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளிப்கார்ட் மினிட்ஸ் இல்லாமல் நார்மலாக ஆர்டர் போட்டவங்களுக்குலாம் நிறைய பேருக்கு டெலிவரியே ஆகலை, ஆர்டர் வரலை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் எக்ஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போஸ்ட்லாம் வந்து போட்டிருந்தாங்க. அதே மாதிரி நம்மளோட நண்பர்களையும் ஒரு சில பேர்லாம் கமெண்டோ வந்து போட்டிருந்தாங்க. அரவிந்த் அப்படின்ற நண்பர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட் போட்டு நம்மளுக்கு இதுவும் வந்து பண்ணியிருந்தாரு. 16 ப்ரோலாம் கார்டு ஆஃபர் போகுது, 75K வந்துருச்சு, பட் பேமெண்ட்டே பண்ண முடியல, 4 டைம்ஸ் ட்ரை பண்ணிட்டேன், இந்த மாதிரி பேமெண்ட்டும் ட்ரை பண்ண முடியாமலேயும் இருந்திருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் போட்ட ப்ராடக்ட் 24 மணி நேரத்தில் டெலிவரி ஆகிடும்னு சொல்லிட்டு டெலிவரி ஆகாமலேயும் இருக்கு. இந்த மாதிரி டெலிவரி ஆகாமல் இருக்கவங்களுக்கு ஃப்ளிப்கார்ட் கால் பண்ணி கேட்டோம்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு கேன்சல் பண்ணி விட்டுறாங்க. கேன்சல் பண்ணும்போது என்ன பிரச்சனை நடக்குது அப்படின்றதையும் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆர்டர் போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளாட்ஃபார்ம் ஃபீ, அதுக்கு தான் ஆஃபர் ஹேண்ட்லிங் ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 29 ரூபா, 39 ரூபா, 49 ரூபா அந்த மாதிரி அமௌண்ட்லாம் இருக்கும் தெரியுங்களா. அந்த அமௌண்ட் எல்லாம் ரிட்டர்ன் வராது. வெறும் மொபைலோட அமௌண்ட் என்னவோ, மொபைல் வந்து 10,000 ரூபானா அந்த 10,000 ரூபாயோட அமௌண்ட் மட்டும் தான் வரும். பேலன்ஸ் நீங்கள் அந்த 10,000 ரூபாய்க்கு மேலே ஒரு 100 ரூபாயோ 200 ரூபாயோ ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க, அது வராது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா நிறைய பேர் இந்த இதுல ஃப்ளிப்கார்ட்லேயே வந்து ப்ரொடக்ஷன் இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி ப்ரொடக்ஷன் இன்சூரன்ஸ் ஏதாவது எடுத்துருச்சுருந்தீங்க, நீங்கள் அந்த மாதிரி எடுத்துருந்தீங்கனாலும் ஒருவேளை உங்களுக்கு ப்ராடக்ட் வந்துருச்சுன்னா ஓகே, ப்ராடக்ட் வராமல் கேன்சல் பண்ணோம்னா நம்ம ப்ராடக்டே இல்லாமலே அதுக்கு ஒரு 1000 ரூபாயோ 1200 ரூபாயோ இருக்குது பார்த்தீங்களா அந்த ஃப்ளிப்கார்ட்டோட இன்சூரன்ஸ்னு சொல்லிட்டு, அதையும் வந்து பிடிச்சிக்கிட்டு தான் தருவாங்க. இது என்ன பித்தலாடன்னு தெரியல. நீ திருடுற அந்த பிளாட்ஃபார்ம் ஃபீ, அதுக்கு வந்து ஆஃபர் ஹேண்ட்லிங் ஃபீ, அந்த ஒரு 29 ரூபா 39 ரூபா அது திருடுறதே தப்பு. சரி ஓகே, உன்னை நம்பி உங்களை ஆர்டர் போட்டது ஏன் தப்பு அப்படின்னு சொல்லி நீ அதுக்கு எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி விட்டு தொலைஞ்சிடலாம். 12 மணி வரைக்கும் முழிச்சிட்டு இருந்து உன்கிட்டயே ஆர்டர் போட்டதுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். ஃப்ளிப்கார்ட்டில் போயிட்டு பை பண்ணோன்னா எக்ஸ்ட்ரா இன்சூரன்ஸ்னு சொல்லிட்டு இருக்கும்ல ஃப்ளிப்கார்ட் இன்சூரன்ஸ், அந்த இதையும் நான் வாங்கியிருந்தேன். ஆனால் எனக்கு ஃபோன் வரல, ஃபோன் கேன்சல் ஆகிடுச்சு, எனக்கு வந்த அமௌண்ட் வெறும் ஃபோனோட அமௌண்ட் மட்டும் தான் வந்துச்சு அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது நடந்திருக்கா இல்லையா அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்க. அண்ட் தென் ஃப்ளிப்கார்ட் மினிட்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதே மறக்காம கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்க. ஏன்னா ஃப்ளிப்கார்ட் மினிட்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் நல்லா சொல்லியிருக்காங்க, சீக்கிரமாக டெலிவரி ஆகுது, ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷத்துக்குள்ளேயே மேக்ஸிமம் வந்து டெலிவரிலாம் ஆகிடுது அப்படின்ற மாதிரி. நான் வந்து விவோடைய T4X அப்படி தான் போடணும்னு நினச்சேன். ஆனால் அந்த லொக்கேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது இல்லை, எங்கள் ஏரியாலையும் இல்லை. அதே மாதிரி அந்த ஃபோன் ஆர்டர் போட்டால் ஒருத்தவங்களுக்காக ஆர்டர் போட்டிருந்தோம், அவங்க ஏரியாலையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளிப்கார்ட் மினிட் சர்வீஸ் இல்லை. ஒரு சில ஏரியாலாம் இருக்குது, இருக்கிறவங்கலாம் செம்ம ஜாலி தான். எனக்கு தெரிஞ்சு ஈஸியாகவே வந்து டெலிவரி வந்து பண்ணிடுறாங்க. அதுக்கு
இந்த ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசான் சேல்ஸில் நீங்கள் என்ன ப்ராடக்ட் வாங்குனீங்க அப்படின்றதையும் மறக்காம கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிரதீப் குமார் அப்படின்ற நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு நம்மளுக்கு இன்ஸ்டாகிராம் மூலமாக. நாட் 5 வந்து நிறைய பேர் வாங்கியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அந்த நிறைய பேர் வாங்கினவங்க நிறைய பேர் அமேசானில் வாங்கியிருப்பீங்க. ஆனால் இந்த நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சங்கீதா மொபைல்ஸில் வந்து வாங்கியிருக்காரு போல். சங்கீதா மொபைல்ஸில் வந்து பார்த்தோம்னா இன்னும் நேரில் போயிட்டு இல்லை, நீங்கள் சங்கீதா மொபைல்ஸோட வெப்சைட்டில் போய்ட்டு ஆர்டர் போடுறீங்க அப்படின்னீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டை விட இன்னும் ஒரு 500 ரூபா கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அது நீங்கள் ஃபஸ்ட்டு ஆர்டர் போடுறீங்க அப்படின்னீங்கன்னா உங்களால் வந்து அந்த கூப்பன் அப்ளை பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. நீங்கள் யாராவது நாட் 5 வந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னீங்கன்னா நீங்கள் அந்த வெப்சைட்டையும் போய் செக் பண்ணி பாருங்கள், சங்கீதா மொபைல்ஸோட வெப்சைட்டில். ஸோ இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கல, ஒரு 500 ரூபா கம்மியாகுது. அந்த 500 ரூபாயை வச்சு நம்ம கேஸோ டெம்பரோ வந்து ஓட்டிக்க முடியும். ஸோ அதையும் நீங்கள் வந்து பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் எடுத்து வந்திருக்கேன். அதில் முதல் கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா முகமது அப்படின்ற நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ பெஸ்ட் ஆல்ரவுண்டர் ஃபோன் சொல்லுங்க அண்டர் 30K அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. 30,000 ரூபாய்க்குள்ள அப்படின்ற போது பெஸ்ட் ஆல்ரவுண்டர் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லணும்னா நாட் 5 வந்து சொல்லலாம். உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் வைஸாக நல்லா இருந்துடும், பேட்டரி பேக்கப் சூப்பராக இருந்துடும், மல்டிமீடியாக்கே நல்லா இருந்துடும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேமராவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருந்துடும். ஸோ நாட் 5 வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். எனக்கு அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் வேணாம், எனக்கு கொஞ்சம் வீடியோகிராஃபி நல்லா இம்பார்ட்டண்ட்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சாம்சங்குடைய S24 FE வந்து எடுக்கலாம். ஆனால் அதில் 128 GB வேரியன்ட் தான் நம்மளுக்கு 30,000 ரூபாய் கிடைக்கும். நீங்கள் அதையும் வந்து மனசில் வந்து வச்சுக்கோங்க. இதிலலாம் நம்மளுக்கு 256 GB வேரியன்ட் வந்து கிடைக்கும். இல்லை எனக்கு பியூர் அண்ட் பியூர் ஃபோட்டோகிராஃபி சைடில் தான் போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் Pixel 8a வந்து கன்சிடர் வந்து பண்ணலாம். Pixel 8a பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்மால் டிஸ்பிளே, பேட்டரி சின்னது, அதே மாதிரி ரொம்ப ஸ்லோவாக சார்ஜ் ஆகிடும். இதெல்லாம் மனசில் வந்து வச்சுக்கோங்க. கேமிங்க்கு அந்த மாதிரிலாம் செட் ஆகாது. ஆனால் மிச்சப்படி எல்லாமே சூப்பராக வந்துருக்கும். இல்லை எனக்கு பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், எனக்கு டீசெண்டான கேமரா இருந்தால் போதும், பேட்டரி பேக்கப் சூப்பராக இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷனாக வந்து ஐகோடைய நியோ 10 வந்து இதே பட்ஜெட் செக்மெண்ட்டில் தான் சுற்றிட்டு இருக்கு. ஐகோடைய நியோ 10 அப்புறம் OnePlusோட நாட் 5 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8256 வந்து கிடைக்கும். இதே நீங்கள் சாம்சங்கோ இல்லை கூகுளோட Pixel 8a வந்து போறீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு 128 GB வேரியன்ட் தான் கிடைக்கும். ஸோ நீங்கள் அந்த ஸ்டோரேஜ் எப்படி அப்படின்றத வந்து பார்த்துக்கோங்க. 128 GB வேரியன்டே போதுமா அப்படின்றத வந்து பார்த்துட்டு நீங்கள் வந்து டிசைட் வந்து பண்ணுங்க. விக்கி கோவிந்த் அப்படின்ற நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா 35Kல ஒரு ஆல்ரவுண்டர் ஃபோன் சொல்லுங்க. 35,000 ரூபா பட்ஜெட் செக்மெண்ட்டுக்குள்ள அப்படின்ற போது ஒரு ஆல்ரவுண்டர் ஃபோன் எல்லாமே இருக்கணும். ஏன்னா நான் கேம் விளையாடுவேன், எனக்கு கேமராவும் ஒரு நல்லா இருக்கணும், பேட்டரி பேக்கப்பும் இருக்கணும், பர்ஃபார்மன்ஸும் இருக்கணும் அப்படின்ற போது அங்கேயும் எனக்கு என்னமோ ஐகோடைய நியோ 10 ஸ்கோர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் ஒரு வேளை ஐகோடைய நியோ 10 வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் வேரியன்ட் போக முடிஞ்சுன்னா அதுக்கு வந்து போங்க. இல்லை நாட் 5ஓட ஹையர் வேரியன்ட் உங்களால் போக முடியும், உங்களுக்கு 12 GB வேரியன்ட் போக முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நாட் 5 வந்து போகலாம். அப்படி இல்லை எனக்கு இது ரெண்டுமே வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் விவோடைய V60 வந்து எடுக்கலாம். ஆனால் அதில் பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருக்கும். நான் இப்போவே வந்து சொல்லிடுறேன், அதில் 7 Gen 4 தான். ஸோ உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸில் மட்டும் கம்மியாக இருக்கும். மிச்சப்படியாக வந்து பார்த்தோன்னா கேமரா, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி பேக்கப், இது எல்லாத்துலேயுமே வந்து நல்லா இருந்துற போது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் நாளில் ஆர்ஜின் OS வேறு வரப்போகுது. அதுக்கு நீங்கள் அதையும் வந்து கன்சிடரேஷனில் வைக்கலாம். அப்படி இல்லை எனக்கு பியூர் அண்ட் பியூர் ஃபோட்டோகிராஃபி அப்படின்ற போது தான் இங்கே ஆல்ரவுண்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை வந்து நான் சொல்லிடுறேன். ஆல்ரவுண்டர் அப்படின்ற ஒரு ஃபோன் கிடையவே கிடையாது. நீங்கள் எந்த பட்ஜெட் செக்மெண்ட் எடுத்துக்கிட்டாலும் சரி, 30,000 ரூபாய்க்கு எடுத்துக்கிட்டாலும் சரி, 50,000 ரூபாய்க்கு எடுத்துக்கிட்டாலும் சரி, 1,00,000 ரூபாய்க்கு எடுத்துக்கிட்டாலும் சரி, ஏதோ ஒரு வகையில் நம்மளுடைய ஏதோ ஒரு விஷயத்த சாக்ரிஃபைஸை விட எனக்கு அது தேவையில்லை, எனக்கு இதுதான் ப்ரியாரிட்டி அப்படின்ற போது இந்த ப்ரியாரிட்டி எது அதிகமாக இருக்கும் அந்த ஃபோனை தான் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு கேமரா இம்பார்ட்டண்டா, கேமராக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டினா கேமராக்கு அடுத்த ப்ரியாரிட்டி எனக்கு என்னது, பர்ஃபார்மன்ஸா, பேட்டரியா? இல்லை எனக்கு வந்து இது எல்லாமே இல்லை, எனக்கு கேமரா ஃபஸ்ட்டு, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரிலாம் எனக்கு பெருசாக இம்பார்ட்டன்ட்லாம் இல்லை, எனக்கு ரொம்ப ஸ்லோவாக சார்ஜ் ஆயிருந்தாலும் பரவாயில்ல அந்த மாதிரி நினைக்கணுமா அப்படின்றத வச்சு நீங்கள் வந்து சூஸ் வந்து பண்ணலாம். இதை தாண்டி வேறு யாராவது கேமரா ரிலேட்டடாக இருக்காங்கன்னா ஓப்போடைய ரெனோ 14 வந்து இருக்குது. ஆனால் ஓப்போட ரெனோ 14 வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் சொன்னது வந்து என்னென்னா கொஞ்சம் ஹெவியாக யூஸ் பண்ணாலே ஹீட் ஆகுது அப்படின்றத வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த ஆப்டிமைசேஷன் ஒழுங்காக பண்ணலை போல். மேபி ரீசெண்டாக வந்து அப்டேட்டில் பஞ்சாயத்து இருந்திருக்கலாம். ஸோ அதையும் வந்து நீங்கள் வந்து மனசில் வந்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்னா நாட் 5 நிறைய பேர் வாங்கியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் வந்து கமெண்ட் வந்து போட்டிருந்தாரு. ஃபாஸ்ட் இன் டைம் பாஸ் அப்படின்ற நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட் வந்து போட்டிருந்தாரு. எஸ்டர்டே தான் நாட் 5 வாங்கினேன், பட் எனக்கு ஐக்கூ வாங்கணும்னு ஆசை, பட் ஃப்ரெண்ட்ஸ் சஜஸ்ட் பண்ணா ஸோ நாடு வாங்கினேன். ஃபோன் வேற மாதிரி இருக்குது, கேமரா சூப்பராக இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் யூஸ் பண்ண வரைக்கும் ஃபயர் விட்டுருக்காரு. அப்புறமா ஸோ நாட் 5 எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு மாதிரி வந்து போட்டிருக்காரு. நாட் 5 இந்த சேல்லையே வந்து பார்த்தோம்னா
கொஞ்சம் ஃப்ளிப்கார்ட் அமேசான் அப்படின்னு கம்பேர் பண்ணும்போது அமேசானில் என்னதான் கம்மியான ஃபோன்ஸ்லாம் இருந்தாலும் ஃப்ளிப்கார்ட்டில் தான் நிறைய டீல் நடக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தோம். இந்த ஐஃபோன்லாம் நல்லா பெருசாக சேலுக்கு போகும் அப்படிலாம் எதிர்பார்த்தா, ஆனால் அது எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணி எடுத்தது யாருன்னா OnePlus-உடைய Nord 5, OnePlus-உடைய 13R, அதுக்கு மட்டும் இல்லாமல் சாம்சங்குடைய S24, S24 FE இந்த 4 டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. நீங்கள் எக்ஸில் போய் நார்மலாக செக் பண்ணாலே போதும். அப்படி இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே கேட்டு பாருங்க, கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் 2 பேராவது வாங்கியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. லிட்டரலாக நம்மளுடைய சர்க்கிள்லேயே வந்து பார்த்தோம்னா நிறைய பேர் இந்த Nord 5 வந்து கன்சிடரேஷனில் வந்து வச்சிருக்காங்க. அந்த 30,000 ரூபாய்க்கு கீழே இருக்கிறவங்களும் சரி, அந்த 35,000 ரூபாய்க்குள்ளே இருக்கிறவங்களும் சரி, நிறைய பேர் அதையே வந்து கன்சிடர் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நண்பர்கள் கிட்ட எல்லாம் கேட்டிருக்கோம், ப்ரோ ஒரு மாதம் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு யூசர் ரிவ்யூவாக ஷேர் பண்ணுங்க ப்ரோ அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்கோம். அவங்களும் வந்து ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராவது நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் S24 இல்லை S24 FE இல்லை நீங்கள் இப்போ இந்த ரீசெண்டாக வாங்கின பிக்சல் ஃபோன்ஸ், ஐஃபோன்ஸ் இந்த மாதிரிலாம் ஏதாவது வாங்கியிருக்கீங்க, இல்லை ஐகோட டிவைஸே வாங்கியிருக்கீங்க, இல்லைப்பா நான் ஒரு புது டிவைஸ் வாங்கியிருக்கேன், நான் இந்த ஃபோனுக்கு வந்து ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்டாவோ இல்லை நம்மளுடைய மெயில் ஐடி இங்கே வந்து தெரியும், அந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் பண்ணாலும் சரி, நிறைய பேருக்கு ஒரு யூசர் ரிவ்யூ மாதிரி நான் ஷேர் பண்ணுறேன். கேமரா எப்படி இருக்குது, அவுட் ஆஃப் 10க்கு நான் இவ்வளோ தருவேன், அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸு இப்படி இருக்குது, அவுட் ஆஃப் 10க்கு நான் இவ்வளோ தருவேன், இல்லை பேட்டரி பேக்கப் இப்படி இருக்குது, SOT இத்தனை இவ்வளோ நேரம் வருது, இதுக்கு வந்து அவுட் ஆஃப் 10 நான் இவ்வளோ தருவேன் அப்படின்ற மாதிரி உங்களுடைய யூசர் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் ஷேர் பண்ணீங்க அப்படின்னீங்கனாலும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வந்து கமெண்ட்லேயோ இல்லை மெயிலையோ வந்து ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். இதை தாண்டி இந்த ஃப்ளிப்கார்ட் சேல்ஸில் நீங்கள் என்ன ப்ராடக்ட் வாங்குனீங்க ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசான் சேல்ஸில் அப்படின்றதையும் மறக்காம கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வந்து ஒரு வேக்யூம் கிளீனர் வந்து வாங்கியிருக்கேன். அதை இந்த கொஞ்ச நாள் இந்த ஆயுத பூஜைக்கெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு இப்போ தான் எடுத்து வச்சுருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரம் இன்னும் வெளியெல்லாம் கொஞ்சம் க்ளீனிங்லாம் இருக்குது. அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு வாரம் கழித்து எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நான் வந்து ஒரு ரிவ்யூவாகவோ இல்லை என்னோட எக்ஸ்பீரியன்ஸாகவோ வந்து நான் வந்து ஷேர் வந்து பண்ணுறேன். அந்த வேக்யூம் கிளீனரோட லிங்க் வேணும்னு நினச்சிங்கனாலும் பயோவில் லிங்க் இருக்குது, நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சி சமரகம் பார்த்துருங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திங்க மாதிரி டாடா பெஸ்ட் நான் நந்து.